إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அன்பையும் சொர்க்கத்தையும் வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னித்தருள்வானாக, நன்மைகளோடு நம்மை நெருக்கமாக்கி வைப்பானாக, பாவங்களை விட்டும் ஒவ்வொரு சிறிய பெரிய குற்றத்தை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சென்ற குத்பாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது என்றால் என்ன, அந்த அன்பின் வெளிப்பாடாக இன்று மக்கள் செய்யக்கூடிய மௌலீதுகள், மீலாது விழாக்கள் போன்ற அனாச்சாரங்கள் ஏன் கூடாது என்பதை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். அன்பான சகோதரர்களே, இன்று பெரும்பாலும் மௌலித் கிதாப் என்று ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி கொண்டு இன்று மக்கள் எல்லாம் ஓதுகிறார்கள் அல்லவா. இந்த மௌலித் கிதாப் என்பது பெரும்பாலும் அதிகப்படியான செய்திகள் இந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான செய்திகள் முழுக்க முழுக்க இட்டுக்கட்டப்பட்டவை, பொய்யானவை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பது, அன்பு வைப்பது ஈமான். இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாற்று கருத்து கொள்ள முடியாது. நபியை விட இந்த உலகத்தில் வேறு யாராவது ஒருவரை நேசித்தால் அவர் மூமினாகவே இருக்க மாட்டார். அல்லாஹுடைய நேசத்திற்கு பிறகு நபியுடைய நேசம் ஈமானுடைய ஷரத், ஈமானுடைய நிபந்தனை, ஃபர்த். அது நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள், பல வசனங்கள் இதை உறுதி செய்கின்றன. ஒரு மூமினுக்கு இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கின்ற அன்பின் வெளிப்பாடாக இந்த மௌலித் ஓதுவதை, மீலாது கொண்டாடுவதை ஆக்குவது, இது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு செயல், மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு செயல். பல காரணங்கள். அதில் முதலாவது காரணம் என்ன? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் செய்யாத செயல், அவர்களுடைய சஹாபாக்கள் செய்யாத செயல், தாபிஈன் செய்யாத செயல். கண்ணியத்திற்குரிய இமாம்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயல் மார்க்கத்தில் இருப்பதாக அவர்கள் சொல்லித்தரவில்லை. 400 நூற்றாண்டுகளுக்கு பிறகு உருவான ஒரு சடங்கான சம்பிரதாயமான ஒரு செயலை தவிர இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அன்பின் வெளிப்பாடாக ஒருபோதும் ஆகாது. சகோதரர்களே, ஒரு சில செய்திகளை சுருக்கமாக இன்றைய அமர்விலே நாம் பார்ப்போம். இந்த மௌலூது உருவானது 400 500 உள்ள காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி, பிறகு 500 இது ஒரு பெரிய அளவிலே அரசர்களால் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த கிதாபுடைய தொடக்கத்திலே அரபு தமிழிலே இவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், எப்படி மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றால், எழுதுகிறார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் யார்? சஹாபாக்களுடைய மாணவர்
அவர் சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், எனக்கு உஹது மலை அளவு தங்கம் இருக்குமேயானால் அதை மௌலூது ஓதுவதற்காகத்தான் நான் செலவு செய்வேன் என்பதாக. எடுத்த எடுப்புலையே மனிதர்களுக்கு ஒரு பொய்யை போட்டு எப்படிப்பட்ட நம்பிக்கையை உண்டாக்குகிறார்கள் பாருங்கள். ஹசன் பஸ்ரி என்பவர்கள் சஹாபாக்களுடைய மாணவர், ஹதீஸிலே, ஃபிக்ஹிலே, தஃப்சீரிலே, ஞானத்திலே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு பெரிய தாபிஈ. அவர் பெயரால் ஒரு பொய்யை முதலாவதாக எழுதுகிறார்கள். அதாவது என்னிடத்தில் அவர்கள் சொல்வதாக, என்னிடத்தில் உஹது மலை அளவு தங்கம் இருக்குமானால் அதை எதற்காக நான் செலவு செய்திருப்பேன்? மௌலூது ஓதுவதற்கு, அந்த சபைக்கு நான் செலவு செய்திருப்பேன். அதற்கு பிறகு அதாவது 6வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜுனைத் அல் பக்தாதி, இவரும் பெரிய கல்விமான். எப்படி அறிஞர்கள் மீது அடுத்து நம்ம பார்ப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, சஹாபாக்கள் மீது எப்படி போய் சொல்லி இருக்கிறார்கள் என்று. ஜுனைத் அல் பக்தாதி மிகப்பெரிய கல்விமான், மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்த ஒரு பெரிய மேதை. அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்வதாக சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லவில்லை, மௌலூது மஜ்லிஸுக்கு ஒருவர் மதிப்போடு அந்த பக்தியோடு வருவாரேயானால் அவர் ஈமானை பெற்றுக்கொள்வார். அடுத்து மஅரூஃப் அல் கர்ஹி, இவர்களெல்லாம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய காலத்திலே உள்ளவர், மிகப்பெரிய ஒரு கல்விமான், ஞானவான். சொல்கிறார்கள், அதாவது மௌலூது சபைக்கு யார் தன்னுடைய செல்வத்தை செலவு செய்கிறார்களோ, அதற்காக விளக்கரிக்கிறார்களோ, புத்தாடை அணிந்து வருகிறார்களோ, அப்படி அவர் அந்த மௌலூது சபையை கண்ணியப்படுத்தினால் அவர் நாளை மறுமையிலே ஈமானோடு எழுப்பப்படுவார். அது மட்டுமல்ல, இல்லீன் என்ற சொர்க்கத்திலே பெரிய மாளிகையிலே அவர் தங்க வைக்கப்படுவார். அவருக்கு ஒருபோதும் வயோதிகம் ஏற்படாது. அது மட்டுமல்ல, வாழ்நாளெல்லாம் பரக்கத் அவரை விட்டு நீங்காது. அதான் ஹைலைட். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன், மறுமையை பற்றி உண்டான எந்த சிறப்பாக இருந்தாலும் அதற்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை. துன்யாவில் பரக்கத், காசு கிடைக்குமா, துன்யாவில் காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா? கீழக்கரை என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே இந்த மௌலூத் இருக்கிறதே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும். ஊரில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் அதற்காக வேண்டி வெளிநாடுகளிலிருந்து லீவு போட்டு விட்டு வந்து 12 நாளும் சரியான செலவு செய்து விருந்து கொடுத்து, அங்கே ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அவர்கள் என்னடா வருஷம் வருஷம் ஒரு இதுக்காக வேண்டி நம்ம வந்து அங்கேருந்து அமெரிக்காலேருந்து, லண்டன்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, பெல்ஜியத்துலேருந்து லீவ் போட்டுட்டு வந்து ஓதணுமே, ரொம்ப சிரமமாக இருக்குதே அப்படின்னு ஆள் வச்சு நீங்களே செஞ்சுக்கங்க, பணம் அவங்க வரல, கொஞ்சம் சாதாரணமாக செஞ்சுட்டாங்களாம். அந்த வருஷம் பிஸ்னஸ் படுத்து போச்சான். அந்த வருஷம், நான் ஏதோ கதை சொல்கிறேன் நினைக்காதீர்கள், அவர்களின் வாயால் அறிவித்த அறிவிப்பை உங்களுக்கு செய்கிறேன். அந்த வருஷம் அவர்களுக்கு வியாபாரம் படுத்து விட்டது. அதிலிருந்து, இது ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது, இன்று வரை அந்த பயத்திலே ஏற்கனவே செய்ததை விட பல மடங்கு செலவு செய்து இன்று மெனக்கட்டு அதற்காக ஊருக்கு சென்று அந்த வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி பார்த்தீர்களா? தொழுகையின் மீது இல்லாத நம்பிக்கை, துஆவின் மீது இல்லாத நம்பிக்கை, ஜகாத்தின் மீது இல்லாத நம்பிக்கை, சதக்காவின் மீது இல்லாத நம்பிக்கை ஒரு சடங்கின் மீது எப்படி புகுத்தப்படுகிறது பாருங்கள். ஹைலைட் என்ன? யார் ஒருவர் மௌலூது சபையை அலங்கரித்து செலவு செய்து அதற்காக இப்படி ஓதுவாரோ அவரை விட்டு பரக்கத்து நீங்கவே நீங்காது. சிர்ரி அஸ்ஸகதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லியதாக, ஒருவர் மௌலூது சபையை நாடி வருவாரேயானால் அவர் சொர்க்க பூங்காவை நாடி வருகிறார். இமாம் சுயூத்தி பெரிய கல்விமான், அவர் சொல்வதாக, மௌலூது ஓதக்கூடிய சபைகளுக்கு மலக்குகள் வந்து சூழ்ந்து கொள்வார்களாம். ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில், குரபியுன், அதாவது அரசை சுமந்து இருக்கக்கூடிய வானவர்கள், அதைவிட அல்லாவுக்கு நெருக்கமான வானவர்கள் எல்லாம் அந்த அடியான் மீது ஸலவாத் ஓதுவார்களாம். அது மட்டுமல்ல, அவருடைய இதான் ஹைலைட் அங்கே பார்க்கணும், அவருடைய வீட்டில் பஞ்சம் வராது. சுத்தி சுத்தி அங்கே வந்துருவாங்க. எங்க சுத்தினாலும் சரி, மலக்குமார்கள் ஸலவாத் ஓதுறது என்ன, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹைலைட் என்ன? பஞ்சம் வராது.
அவருடைய வீட்டுக்கு முசீபத்து வராது. அப்புறம் முன்கர் நக்கீருடைய கேள்விகளுக்கு அவருக்கு பதில் லேசாகிவிடும். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நெருக்கமான மக்காது சிதுக், சூரா கமர்ல அல்லாஹ் சொல்லுவான், ரொம்ப உயர்ந்த ஒரு சன்னிதானம் அல்லாஹ்வுக்கு நெருக்கம். அந்த சன்னிதானத்திலே அவர் போய் அமர்ந்து கொள்வார். எது ஓதுனா? மௌலித் ஓதினால், மௌலித் மஜ்லிஸுக்கு வந்தால். இப்படி கதைகள் பாமரர்களுக்கு சொல்லப்பட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு பக்தி அவர்களுக்கு ஏற்பட்டு சுத்தமாக மூளையை அடகு வைத்து அதற்கு பிறகு என்ன சொன்னாலும் சரி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து இது ஒரு சும்மா ஒரு துளி. இங்கே பாருங்கள், இந்த கிதாபை இவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த கிதாபுடைய தொடக்கத்திலே ஒரு ஹதீஸை எழுதுவார்கள். அதற்கு பிறகு அந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறியதாக அதற்கு ஒரு சனது வேற போட்டுக் கொள்வார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து யார் அறிவித்தார், பிறகு எந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு, அதெல்லாம் அங்கே இருக்காது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எங்கே சொன்னார்கள், யாரிடம் சொன்னார்கள்? சொல்கிறார்கள், அவ்வலு மா ஹலகல்லாஹு நூர முஹம்மதின். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக படைத்தது, படைப்புகளில் அல்லாஹ் முதலாவதாக படைத்தது சஹீஹுல் புகாரியில் சொல்லப்பட்ட கலமும் இல்லை, அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அர்ஷும் இல்லை. அல்லாஹ் முதலாவதாக படைத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை. எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டு வருகிறார்கள் பாருங்கள். இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி, இல்லாத செய்தி. மேலும் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா வஅவுஜத நூரஹு قبل خلق ஆதம بألف عام, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹு தஆலா நபியினுடைய ஒளியை படைத்து விட்டான். அந்த ஒளி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது. வதுஸப்பிஹு பிதஸ்பீஹிஹி அல் மலாயிகத்துல் அப்ரார், மலக்குகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய கூட சேர்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கேயும் பைத்து ஓத வச்சிட்டாங்க. மலக்குகள் எல்லாம் தனித்தனியா இபாதத்து செய்கிறார்கள் என்றுதான் குர்ஆன்லயும் வருது, ஹதீஸ்லயும் வருது. ஆனா பாருங்க, இது எங்க வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி தஸ்பீஹ் செய்ய மலக்குகள் எல்லாம் அந்த தஸ்பீஹோட சேர்ந்து அவங்களும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்களாம். அதற்கு பிறகு அடுத்த ஹைலைட், ஃபலம்மா ஹலகல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா படைச்ச உடனே அந்த ஒளி அப்படியே தனியா இருந்த ஒளி டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள் புகுந்து கொண்டது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும், சொல்றதுக்கே பயம் வர வேணாம். அடுத்த ஒரு மிகப்பெரிய பொய்யான செய்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அவங்க கண்ணை திறந்து பார்த்தா சொர்க்கத்தினுடைய வாசல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதி இருந்ததா. அப்ப அவங்க கேட்கிறாங்க, யா ரப் மன் ஹாதல்லதி கரன்த இஸ்மஹு பி இஸ்மிக், உனது பெயரை இவரோடு சேர்த்து எழுதியிருக்கிறாயே, இவர் யார் என்று. அல்லாஹு தஆலா சொல்லியதாக சொல்கிறார்கள், இவர்தான் உன்னுடைய பரம்பரையில் வரக்கூடியவர், கடைசி காலத்திலே இவரை அனுப்புவேன். அது அடுத்த ஹைலைட் பாருங்க, இவர் இல்லை என்றால் உன்னையே நான் படைத்திருக்க மாட்டேன். இது எந்த குர்ஆன்ல இருக்கு, எந்த தௌராத்தில் இருக்கு, எந்த இஞ்சில்ல இருக்கு? எப்படியெல்லாம் கற்பனையை அவர்கள் ஓட விடுகிறார்கள் பாருங்கள். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கினவுடனே பிஹக்கி ஹாதல் வலத் இக்ஃபிர் லி ஹாதல் வாலித், இந்த மகனுடைய பொருட்டால் இந்த தகப்பனுக்கு நீ பாவ மன்னிப்பு செய் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியதால் அல்லாஹ் அவரை மன்னித்தான். மஆதல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஆதம் தவறு செய்தார், பூமிக்கு இறக்கப்பட்டார். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, அல்லாஹ்விடமிருந்து ஆதம் சில துஆக்களை கற்றுக்கொண்டார், அதை கொண்டு துஆ கேட்டார். قالا ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ஆதமும் ஹவ்வாவும் சொன்னார்கள், எங்கள் ரப்பே, நாங்கள் எங்களுடைய நஃப்ஸுக்கு தீங்கிழைத்துக் கொண்டோம், நீ மன்னிக்கவில்லை என்றால், கருணை காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், ஆகவே அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்று. எவ்வளவு அழகான துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து ஆதம் கற்றுக்கொண்டார், அந்த துஆவை கேட்டார், அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை உறுதிப்படுத்துகின்றார்கள், தப்சீர்கள் உறுதிப்படுத்துகின்றன. இதற்கு முரணான எந்த ஒரு செய்தியும் சஹீஹான ஹதீஸுகளிலே தப்சீர்களிலே இல்லை. ஆனால் இவர்கள் கற்பனையாக எழுதுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் துஆ கேட்டதால் மன்னிக்கப்பட்டார்கள் என்று. அது மட்டுமல்ல, அடுத்த கற்பனையை பாருங்கள், சொல்வதற்கு பயமா இருக்கிறது. ஏன்னா பொய்யான செய்தியை எடுத்து சொல்றதுக்கே பயமா இருக்கு. அதை நம்பிக்கை கொண்டு இவ்வளவு துணிவா எழுதி வைத்து ஒரு உம்மத்தை நம்ப வைத்து, இதை நம்பக்கூடியவர்கள் தான் ஒரிஜினல் சுன்னத் வல் ஜமாத், ஒரிஜினல் முஸ்லிம் என்று சொல்கிறார்கள். வகான் அடுத்து ஃபஜஅல அல்லாஹு அடுத்து ஃபதவஸ்ஸல பிஹி ஆதம் இலல்லாஹி லஜா ஃபரஜம் மின் அம்ரிஹி ஃபரஜன் ஃபஜஅல அல்லாஹு லஹு மக்ரஜா அடுத்து வகான நூரு நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சுல்பி நூஹின் ஃபீ ஸஃபீனதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகிலே இருந்தது. அவர்கள் கப்பலிலே ஏறிய போது அதன் புண்ணியத்தால் தான் ஃபஸலிமத் வகதஅத் பிஹாரன் வலுஜஜா, அந்த கப்பல் பெரிய அலைகளை கடக்க முடிந்தது, பாதுகாப்பானது. எதனால? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகு தண்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளி இருந்ததால். அதற்கு பிறகு வகான நூருஹு ஃபீ சுல்பி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஒளி அதுக்கப்புறமா இப்ராஹிம் நபியுடைய முதுகுக்கு வந்தது. ஃபஸாரத்தின் நாரு லஹு பர்தன் வஸலாமா, அதன் பொருட்டால் தான் வபி பரக்கத்திஹி நஜா, அந்த ஒளியின் பொருட்டால் தான் இப்ராஹிம் நெருப்பிலிருந்து தப்பித்தார். அந்த ஒளியின் பொருட்டால் தான் இப்ராஹிம் நபிக்கு அந்த நெருப்பு குளிர்ச்சியாக சலாமத்தாக ஆனது. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு என்ன, அல்லாஹ்வுடைய வஹி என்ன சொல்கிறது? யா நாரு கூனி பர்தம் வஸலாமா ஃபஅராது லஹு கைதன் ஃபஜஅல்னாஹுல் அக்ஸரின். இப்ராஹிமுக்கு பெரும் சூழ்ச்சியை நாடினார்கள், சூழ்ச்சி செய்தவர்களை நஷ்டவாளிகளாக ஆக்கினோம். அந்த நெருப்புக்கு நாம் கூறினோம், நெருப்பே நீ குளிர்ச்சியாக ஆகிவிடு, சலாமத்தாக ஆகிவிடு. அல்லாஹ் பாதுகாத்தான். இவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி இப்ராஹிம் நபியுடைய முதுகில் இருந்ததால் அந்த நெருப்பு குளிர்ச்சியானது, சலாமத்தானது. இப்ராஹிம் தப்பித்தார். வபி பரக்கத்திஹி நஜா, அந்த ஒளியினுடைய பரக்கத்தால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்தார்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து அதற்கு பிறகு அந்த முதுகு தண்டுகளிலே அந்த ஒளி அப்படியே மாறி 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 வந்து கடைசியாக ஆமினாவுடைய அப்துல்லாவுடைய முதுகு தண்டுக்கு வந்ததாக கதையை அப்படியே கொண்டு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இப்படி முதலாவது அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்பது இது உண்மையுடைய மார்க்கம், சத்தியத்துடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு ஃபின்னார். யார் என் மீது பொய் சொல்வானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் வைத்துக் கொள்ளட்டும் சொன்னார்கள். உங்களிலே ஒருவர் பொய் சொல்லுவது என் மீது, இது உங்களில் ஒருவர் இன்னொருவர் மீது சொல்லக்கூடிய பொய்யை போன்ற அல்ல. பொய்யே சொல்லக்கூடாது, ஒருவர் மற்றவர் மீது அவர் சொல்லாததை சொல்லக்கூடாது. ஆனால் அதுவும் என் மீது நீங்கள் சொல்வதற்கிறதே, அது சாதாரணமானதல்ல. யார் என் மீது பொய் சொல்வாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய அடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு முன்பு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அடுத்து தொடர்ச்சியாக எழுதுகிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய ஒளி, குர்சியினுடைய ஒளி, லவ்ஹ் கலம், சூரியன் சந்திரன் எல்லாமே குலிக மின் நூரி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து தான் படைக்கப்பட்டது. அதுபோன்று அக்கல், அறிவு, பார்வை, இவை எல்லாவற்றுடைய ஒளியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளியை கொண்டுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒளிகளும் ஒளி பெறுகின்றன, ஒளி அதாவது வெளிச்சம் பெறுகின்றன. அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக, இப்படி ஒரு சஹாபிய, எந்த சஹாபியெல்லாம் ஞானத்தை கொண்டு கல்வியை கொண்டு அறியப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரின் மீதும் இப்படிப்பட்ட ஒரு இட்டுக்கட்டுதல் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்த நாடிய பொழுது ஃபஅஷாஅ நூரம் மின் நூரிஹி, தன்னுடைய ஒளியிலிருந்து ஒரு ஒளிக்கீற்றை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். ஃபலமா கபசும் மின் தியாயிஹி,
அல்லாஹ்வுடைய வெளிச்சத்திலிருந்து ஒரு சுடர் அப்படியே வெளிச்சம் ஏற்பட்டது. பிறகு அந்த வெளிச்சமானது மறைவான சில உருவங்களை அல்லாஹ் வைத்திருந்தான். அந்த ஒளியானது அந்த உருவங்களுக்கு நடுவிலே சென்று விட்டது. அந்த உருவம்தான், அந்த ஒளியின் உருவம்தான் நபியினுடைய உருவமாக மாறியது. படைப்புகள் எல்லாம் ஒரு மறைவான ஒரு இதா இறைவன் உருவாக்கி வச்சிருந்தா தன்னுடைய ஒளியிலிருந்து ஒரு வெளியை வெளிப்படுத்தின. என்ன சொல்ல வருகிறார்கள்? அல்லாஹ்வுடைய ஒரு பகுதியாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்பனை செய்ய கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசியதாக, அல்லாஹு தஆலா ஒரு நபி இடத்துல பேசியிருந்தா, மலக்கிடத்துல பேசியிருந்தா அந்த செய்தி எங்க இருக்கணும்? குர்ஆன்ல இருக்கணும், சஹீஹான ஹதீஸுகள்ல இருக்கணும். சொல்கிறார்கள் அல்லாஹ் அந்த நபியை பார்த்து, அன்தல் முக்தார் அல் முன்தகப், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உங்களுடைய ஒளியின் பொக்கிஷம் கஜானா என்னிடத்திலே இருக்கிறது. பிறகு அப்படியே அல்லாஹு தஆலா வானங்களை படைத்தான், காலங்களை விரித்தான், தண்ணீர்களை காற்றுகளை வீச வைத்தான். இப்படியாக கடைசியாக ثم انشأ الملائكة من انوار ابتداءها وقرن بتوحيده نبوة محمد. அல்லாஹு தஆலா அதாவது மலக்குகளுடைய ஒளியை அந்த ஒளியிலிருந்து படைத்தான், தன்னுடைய தௌஹீதோடு நபியினுடைய நுபுவத்தை சேர்த்தான். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக அனுப்பினான். செய்தியை முதல்ல எங்க கொண்டு போறாங்க? அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து ஒரு ஒளியை வெளிப்படுத்தி அந்த ஒளி உருவங்களுக்கு மத்தியிலே இருந்ததாக, பிறகு அந்த ஒளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உருவத்தை பெற்றதாக. அதுக்கு பிறகு அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வரலாற்றை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது சுருக்கமாக, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறு வயதாக இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான். இங்கே பாருங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு வந்தபோது மலக்குகள் தக்பீர் சொன்னார்கள், வானங்கள் எல்லாம் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்தன, சொர்க்கங்கள் அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டன, ஹூர்கள் எல்லாம் அலங்கரித்து கொண்டார்கள், சொர்க்கத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அலங்காரம் பெற்றார்கள். இதெல்லாம் எங்க போய் கண்டுபிடிச்சாங்க இந்த செய்தியை? அப்புறம் ஆமினா அவர்களுக்கு பிரசவ வலி வந்தபோது பொதுவாக மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த வலியும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் சிரித்தவர்களாக, விரலை வானத்தை நோக்கி நீட்டியவர்களாக. எங்க இருக்குது? எல்லாம் கற்பனை. கத்னா செய்யப்பட்டு பிறந்தார்களாம், தலைக்கு எண்ணெய் தேய்க்கப்பட்டு பிறந்தார்களாம், சுருமா போடப்பட்டு பிறந்தார்களாம். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உண்டான முஹப்பத் என்பது இப்படி அவர்கள் மீது பொய் சொல்வதற்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே வார்த்தை அல்லாஹ் சொல்லி, வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா, நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய சிறப்பு மிக மகத்தானது. இந்த படைப்புகளில் அல்லாஹ்விடத்திலே எந்த நிபந்தனையும் இல்லாமல் சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய அப்து, அல்லாஹ்வுடைய ரசூல், காத்தமுல் அம்பியா, எல்லா நபிமார்களுக்கும் இறுதி முத்திரை, எல்லா ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் இமாம். அதை விட வேறு என்ன சிறப்பு தேவை இருக்கிறது? அது மட்டுமல்ல, அதாவது ஆமினாவுடைய வீட்டுக்கு மலக்குகள் எல்லாம் வந்து விட்டார்களாம், சொர்க்கத்திலிருந்து ஹூர்கள் பிரசவம் பார்த்தார்களாம். அன்பான சகோதரர்களை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நிறைய விரிவான செய்திகளை பார்ப்போம். என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மார்க்கம் என்றால் அது ஆதாரம். மார்க்கம் என்றால் ஆதாரம். ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் தேவை. அது சொல்லப்பட்டதாக இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்யப்பட்டதாக, சஹாபாக்களால் செய்யப்பட்டதாக, வழிகாட்டப்பட்டதாக இருக்குமே தவிர கற்பனைகளுக்கு, யாருடைய தனிப்பட்ட சிந்தனைகளுக்கு இந்த தீனிலே இடமில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் நேர்வழிக்கு உத்தரவாதம். இதை தவிர எந்த ஒரு கற்பனையும் அது நம்மை நேர்வழியின் பக்கம் எடுத்துச் செல்லாது, வழிகேட்டின் பக்கம் தான் எடுத்துச் செல்லும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இத்தகைய சடங்குகளிலிருந்து, அனாச்சாரங்களிலிருந்து நமது சமுதாயத்தை அல்லாஹு தஆலா மீட்பானாக. பாரக்கல்லாஹு லி வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம்.